குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஃபர்டிலைசரோடு வந்திருக்கேன் நம்மளோட ரோஜா செடிக்கு. இப்போது இந்த மழை காலத்தில் ரோஜா செடிக்கு நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்க சூப்பரான பூக்கள் நம்மளுக்கும் கொடுக்கும். நல்ல ஒரு டார்க்கு கலரும், அதே மாதிரி ரோஜா எல்லாம் பெருசாகவும் நிறைய முட்டுக்கள் வச்சு பூக்கள் கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை காலத்தில் நம்ம ஒரு நல்ல ஃபர்டிலைசர், நியூட்ரியன்ஸான ஃபர்டிலைசரை நம்ம ரோஜா செடிக்கு ஒரு 3 நாளைக்கு வீதியத்தில் கொடுத்துக்கிட்டே வரணும். லிக்விட் ஃபர்டிலைசராக இருந்தால் ஒரு 3 நாள் வீதியத்தில் கொடுக்கலாம். சாலிட் ஃபர்டிலைசராக இருந்தால் ஒரு 15 நாள் இடைவெளியில் கொடுத்துட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்க நம்ம வந்துட்டு நிறைய பூக்களை அல்லலாங்க. ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க ஃபர்டிலைசர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, பழைய சாத ஃபர்டிலைசர் தான். என்னது பழைய சாத ஃபர்டிலைசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பாடு வடித்து அதை தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த தண்ணி ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ஃபர்மெண்ட் ஆகணும். அதை ஃபர்மெண்ட் ஆகின பிறகு அந்த சாப்பாடை கொஞ்சமாக எடுத்து நல்லா கையில் தான் கரைக்கணும். கையில் கரைச்சிட்டு அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கோங்க. அந்த தண்ணியோட அந்த சாதத்தை ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கோங்க. இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் கிட்டே நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி வச்சுருங்க. டெய்லி காலையில் சாயந்தரம்ட்டு கிட்டத்தட்ட 7 நாள் ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. 7 நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர் நல்லா நொதச்சி சூப்பராக ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நீங்கள் இதை 1 லிட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 15 மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் உங்கள் ரோஸ் செடிக்கு கொடுத்துட்டு வரலாம். அந்த சாப்பாடோடையே ஊற்றுங்க. ஒரு வாரம் விட்ட பிறகு அந்த சாப்பாடெல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே நல்லா நொதிச்சு வந்துடும். ஸோ அதையோடய சேர்த்து எல்லா விதமான ரோஸ் செடிக்கும் நீங்கள் ஊற்றிட்டு வரலாம். பெரிய செடியாக இருந்தால் 1.5 மக்கு, சின்ன செடியாக இருந்தால் 1 மக்கு ஊற்றி விடுங்க. ரிசல்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய மொட்டுக்களும் நிறைய பூக்களும் அதே மாதிரி துளிர்களும் நிறைய எடுக்க ஆரம்பிக்கும். இதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பழைய சாதத்தில் அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிறதுனால கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், நல்லது செய்கிற பாக்டீரியா இது வந்துட்டுருக்கோங்க. ஸோ அது நம்ம செடிக்கு என்ன ஆகுன்னா நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். வேர் வளர்ச்சியிலேருந்து செடியோட வளர்ச்சி வரைக்கும். வேர் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுலேருந்து, புதிய துளிர் கொடுக்கறதுலேருந்து, அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுலேருந்து, பூக்கள் வைக்கிறதுலேருந்து, மொட்டுக்கள் எல்லாம் பூக்களாக மலர்றதுலேருந்து, பூக்கள் எல்லாமே பெருசாக மாறுறதுக்கும் அதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 15 டேஸ் ஒன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரிசல்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபர்டிலைசரை மழை பெய்யுது அப்படின்னும்போது அவாய்ட் பண்ணிவிடுங்க, அப்போ கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஈவினிங் டைமில் கொடுத்து விடுங்க. எந்த ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னாலும் அதை ஈவினிங் டைமில் கொடுங்க. காலையில் கொடுக்க வேண்டாம், ஈவினிங் டைமில் கொடுங்க. அப்படி இல்லைன்னா காலையில் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஃபர்டிலைசரை கொடுத்து முடிச்சிருங்க. ஸோ இந்த ஃபர்டிலைசர் கொடுத்து முடிச்சுட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.